ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வானி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய், கருவாடு, மாங்காய், மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும். குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் மாங்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 20 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி, 100 கிராம் கருவாடு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். 1/2 கிலோ அளவுக்கு மொச்சக்கொட்டையை நான் கடாயில் சேர்த்து வறுத்து குக்கரில் தண்ணி வச்சு அதில் சேர்த்துடலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது புது சட்டின்றதுனால எண்ணெய் பொங்குது. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தையும் பூண்டையும் மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா குலைவாக வதங்கி வரட்டும். நான் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் கூட குறைக்க செஞ்சுக்கோங்க. நான் மிக்சியில் எடுத்து வச்சுருக்க புளியையும் 2 தக்காளியையும் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன், சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகுன்றதுக்காக. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். காய் வெந்து வர்றதுக்கும் குழம்பு திக்காயிடும். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இப்போது நான் பாதி அளவு மாங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காய் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து நான் சுடு தண்ணியில் கருவாடை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து குழம்புல சேர்த்துடலாம். நம்ம கடைசியாக கருவாடு சேர்க்கறதுனால குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், கருவாடும் உடஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், மாங்காய் கருவாடெல்லாம் உடையவே இல்லை, அப்படியே இருக்குது. சூப்பரான நம்ம கருவாடு கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.